அனைவருக்கும் வணக்கம். சரவணா ஆஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்கள் ஜோதிட ரத்னா ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். 2026 குருபெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். முதலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிக்கு 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதில் திருக்கணித பஞ்சாங்கப்படி 2/6/2026, அது 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வைகாசி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 2:25 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். ஆக இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் தருகிறார் என்பதை பார்ப்போம். முதலில் மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு இந்த குரு பகவான் மிதமான பலன்களை அளிக்கிறார். அதாவது 4ஆம் வீடான சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மேசராசிக்கு குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். குரு கடகத்தில் அமர்வதால் சுமாரான பலன்களை தருவார். ஆனால் கெடுதல் ஏதும் இல்லை. 4ஆம் இடத்து குரு கொஞ்சம் கஷ்டங்களை தருவார். இருந்தாலும் தங்களுக்கு கவலை வேண்டாம். தாய்க்கு உடல்நிலையில் கவனம் வேண்டும். பணவரவு இருந்தாலும் செலவுகளும் பின்தொடரும். மன இறுக்கம் அதிகமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக ஆராய்ந்து செயல்படுதல் வேண்டும். மேசராசி நேயர்களே, வாகனங்களில் கவனம் வேண்டும். வீட்டில் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. காதல் திருமண விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம். பூர்வீக சொத்து விரயம் ஏற்படும். வண்டி வாகனங்களை புதிதாக வாங்க முடியும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படலாம். கூட்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ளவும். ஆகையால் இந்த குருபெயர்ச்சி என்பது முயற்சியின் பேரில் வெற்றி கிட்டும். ஆக இந்த குருபெயர்ச்சி மிதமான பலன்கள் என்று சொல்கிறோம். அப்போ பரிகாரம் வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உயர்வுக்கு உதவி செய்யுங்கள். மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் கோச்சார குரு பெயர்ச்சியின் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திற்கு ஏற்ப பலன்களை பார்க்க வேண்டும். அனைத்து ராசி அன்பர்களே, தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தும் லைக் செய்தும் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.